நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மகாலிங்கத்துக்கு இந்த சொத்து போக கூடாது. மீறி போனதுன்னு தெரிஞ்சது வச்சுக்க, நீ திரும்பி வரும்போது இங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. மணிகண்டா, சரியான முடிவு தான் எடுத்திருக்க. தினம் தினம் யாரோ ஒருத்தருக்கு பயந்து சாகிறத விட ஒரே அடியா செத்துடலாம். தெய்வான என்ன பேசிட்டு இருக்க நீ? மணிகண்டா, ப்ளீஸ் மணிகண்டா, இங்க பாரு, நீ என்ன நம்பு. நீ சொன்ன மாதிரி தான் அங்க நடக்கும். நம்ம அப்பா சொத்து எல்லாமே உங்களுக்கு தாண்டா வந்து சேரும். மகாலிங்க மாமாவுக்குலாம் கிடையாது, அவருக்கு சொத்து போய் சேராது. நான் போகவும் விட மாட்டேன்டா. என்ன நம்ப மணிகண்டா. மணிகண்டன், நீ புனிதா மிரட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன் கோவத்துக்காக மத்த எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி ரிஸ்க்ல வச்சிட்டு இருக்காத. இனி நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நாங்க பயப்படணுமான்னு யோசிக்கிறோம். எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் கையோட லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். நீங்க வரும்போது நாங்க யாருமே இல்லைன்னு வைங்க, எங்க சாவுக்கு நீங்களும் புனிதாவும் தான் காரணம் நான் எழுதி வச்சிருக்கேன். டேய், உனக்கு எதுக்குடா இவ்வளவு வன்மோ? லூசு பயல, சொல்றத கேளு. நீ அந்த சிலிண்டரை கொடு. ஹே, குடுறா. கிட்ட வராத. வந்தேன்னு வெச்சுக்கோ, தீக்குச்சி உரஸ்டான்னு வெச்சுக்கோ, இங்க இருக்கிற யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. டேய் கிறுக்கா, நிறுத்துடா. மணிகண்டா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் யாழ்னி, துருப்பு சீட்டுன்னு சொல்லிட்டு இந்த அமுதா நம்ம உயிருக்கே ஆப்பு வச்சிருவா போல இருக்கே. மா, இதெல்லாம் வெறும் பேச்சுதாம்மா. மாமா அப்படி பண்ணுவாருன்னு நீ நினைக்கிற? ஏய், பணம் எல்லாத்தையும் பண்ணுண்டி, உனக்கு தான் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. மணிகண்டா, ஏண்டா அப்படி முட்டாள் மாதிரி நடந்துக்கிற? உங்க அக்காவை நம்பு நம்பு நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதாடா? இதுக்காக வாடா உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஆளாக்கணும் நாங்க. டேய் வேணாண்டா, எல்லார் உயிரும் ஆபத்துல இருக்குடா. அந்த சிலிண்டர் தூக்கிட்டு உள்ள போடா மணிகண்டா. முடியாது. டேய் மணிகண்டா, அண்ணி சொல்றத கேளுப்பா. ஒண்ணு கடுக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான்டா. நெருப்போட விளையாடக்கூடாதுடா. சிலிண்டரை என்கிட்ட கொடுத்துடு. புனிதா அவ்வளவு தூரம் சொல்றாள்ல, அவ பேச்ச கேளு மணிகண்டா. மா, நடிக்காதம்மா. இதெல்லாம் உன்னோட ஐடியா தானே? நீ சொல்லிதான் மணிகண்டன் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ, இங்க பார், இதுக்கு தான் சொன்னேன் உன்னை வீட்டுக்குள்ள விட வேண்டாம் விட வேண்டாம். இவங்க தான் யாருமே கேட்கவே இல்லை. டேய், என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? சிலிண்டரை அவன் ஹால்ல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாரும் செத்துருவாங்கன்னு மணிகண்ட சொல்லிக்கிட்டு இருக்கதை கேட்டு நானே பயந்து போய் நிக்கிறேன். நீ என்னடானா நான் சொல்லி கொடுத்து அவன் செய்யறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? புனிதா, இவன் இப்படி பண்ணும்போது நாம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் கிளம்புறது? புனிதா, என் சொத்து எது தெரியுமா? இந்த குடும்பம் தான். நீ எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்டா. மணிகண்டா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுடா. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க போறதும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே புரியும். நான் வர வரைக்கும் பொறுமையா இருடா. நீ முட்டாள்தனமா எதுவும் பண்ணாம இரு. எனக்கு உன்னை விட வேற எதுவுமே பெருசு இல்லடா. அது சொல்லாத, செஞ்சு காட்டு, நம்புறேன். இப்ப கிளம்பு. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற இடத்துல என்னோட ஆள் ஒருத்தரை நிறுத்தி வச்சிருக்கேன். இந்த சொத்து மட்டும் எங்களுக்கு இல்லன்னு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷம் நான் சொன்னது இங்க நடக்கும். இப்ப கிளம்பு, போ. மாமா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. ப்ளீஸ், அவங்களை நிம்மதியா போக விடுங்க. ஹே, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. நான் சொன்னது சொன்னதுதான். கபிலன், இப்ப என்ன பண்றது? நேரம் இல்ல புனிதா. மணிகண்ட மாதிரி நாமளும் சுயநலமா யோசிக்க முடியாது. வாங்க கிளம்பலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல நீங்க மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது. நானும் உங்க கூட வரேன். வாங்க. சரி வாங்க. அம்மா, நீங்களாவது நான் சொல்றத நம்புங்கம்மா.
மணிகண்டா எதுவும் பண்ணாம பாத்துக்கோங்கம்மா. அண்ணி நீங்க பயப்படாதீங்க அண்ணி. நீங்க பயப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க, நான் வரேன். வாமா ஜாக்கிரதை. ஹேய் வாடா. சீ. ஐயோ, டேய் மணிகண்டா, நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? சொன்னா கேளுடா. முதல்ல இதை கொண்டு போய் உள்ள வை. ஏன்டா அப்படி பண்ற? மூளை இல்லையாடா உனக்கு? ஆ